புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற இலவச காலை உணவு திட்டம் தொடக்க விழா மற்றும் இயற்கை விவசாயத்தில் மகளிரின் பங்களிப்பை அதிகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள திருமதி பாக்கியவதி தரும் தகவல்கள் ஆகியவை இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் முன்னாள் மாணவிகள் சார்பில் இலவச காலை உணவு திட்டமான அமுதம் தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற விழாவில் கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் கலந்து கொண்டு இலவச காலை உணவு திட்டத்தை தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், இந்த கல்லூரியுடைய முன்னாள் மாணவிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இன்றைக்கு ஒரு காலை உணவு திட்டத்தை நம்முடைய மாணவிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இன்றைக்கு அந்த திட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே உங்கள் சார்பாக, என் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கிடைக்கும். ஏன்னு சொன்னா, எல்லாமும் அரசாங்கமே செய்யணும், அரசாங்கம் தான் செய்யணும் அப்படின்னு இல்லாம இந்த சமுதாயத்திற்காக நம்மளால் முடிந்த அளவிற்கு நாம் படித்த கல்லூரி, அந்த கல்லூரிக்கு நம்மளால் முடிந்த அளவிற்கு செய்ய வேண்டும், ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த கல்லூரிக்கு என்னென்னலாம் தேவை இருக்கு, நம்ம என்னென்னலாம் அவங்களுக்கு வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான் பிண்டபள்ளி பொதுப்பணித்துறை, எஜுகேஷனுடைய டைரக்டர்ஸ், பிரின்சிபால் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அடிஷனல் கிளாஸ் ரூம்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டோர் ஸ்டேடியம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆடிட்டோரியம், அதே மாதிரி கேன்டீனு, இப்படி எல்லா வசதிகளும் இருக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற பழைய பில்டிங்கை ரெனோவேஷன் பண்ணணும். இது எல்லா வசதி வாய்ப்புகளோடு இந்த கல்லூரி உருவாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதன் முதல் கட்டமாக தான் 5 கோடி ரூபாவானது இங்கே ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி இன்னொரு திட்டமும் பட்ஜெட்டில் பேசும்போது சொல்லியிருக்கேன். மீண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கல்லூரிக்கு வருகின்ற அந்த பேருந்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பள்ளி கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இலவச பேருந்து பள்ளியில படிக்கின்ற பிள்ளைகளுக்கு சென்றுட்டு இருக்கு. அதே மாதிரி கல்லூரியில படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தனியாக உயர்கல்வித்துறையின் மூலமாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உயர்கல்வித்துறையுடைய இயக்குனர் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்காக பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி கொடுக்குறேன். நீங்க தனியா நீங்க டெண்டர் வச்சு, எப்படி ஸ்கூல் எஜுகேஷன்ல டெண்டர் வச்சு பிரைவேட் பிளேயர்ஸை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்றோமோ அதே மாதிரி நம்முடைய பாரதிதாசன் மகளிர் கல்லூரிக்கும் யூனிவர்சிட்டியில் இருக்கிற பிள்ளைங்கலாம் நிறைய தடவை இந்த அரசுக்கு நிறைய கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு தனியா பஸ் வேணும், அதே மாதிரி லா காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க. அதனால எல்லாருக்கும் சேர்த்து காம்ப்ரஹென்சிவா ஒரு ஸ்கீம் போட்டு நீங்க ஒரு டெண்டர் வச்சு நீங்க அதை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த பட்ஜெட்ல அதுக்காக நான் நிதி ஒதுக்கி தரேன் அப்படின்ற உத்தரவாதமும் கொடுத்துருக்கேன். அதனால இதெல்லாம் இந்த வசதி வாய்ப்புகள்லாம் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய எண்ணம். எனவே நிச்சயமா நம்முடைய அரசு இன்றைக்கு இந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும் என்று நான் இந்த நேரத்திலே உத்தரவாதம் கொடுக்க ஆசைப்படுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த உடனே கேட்டேன், நான் முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எதுவுமே விசாரிக்கல. அப்புறம் விசாரிக்கும் போது தான் சொன்னாரு பிரின்சிபாலே, இல்லை ஒரு நாளைக்கு 100 பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்போ நான் அவர் கேட்டேன், நீங்க 100 பிள்ளைங்களை எப்படி செலக்ட் பண்ணுவீங்க, எந்த 100 பிள்ளை கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். இப்போ அவர் என்ன சொன்னார், இல்லை ரொம்ப ஏர்லி மார்னிங்காக கிளம்பி ஒரு 7-8 மணிக்கெல்லாம் கல்லூரிக்கு வரக்கூடிய சூழ்நிலாம் இருக்கு. அது மாதிரி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அலுமினி அவங்களால முடிஞ்ச முயற்சி அவங்க எடுத்திருக்கிறாங்க, அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க. அதற்கு வாழ்த்துக்கள். இந்த 100 எண்ணிக்கைன்றது அது போதாது என்று நான் நினைக்கின்றேன். அதனால இந்த அலுமினிக்கு என் சார்பா 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. நல்ல முறையில் படித்து நல்ல முன்னுக்கு வரணும், இந்த மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கணும், இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும், உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நீங்க பெருமை சேர்க்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இவ்விழாவில் உயர்கல்வித்துறை இயக்குனர் திரு அமன் சர்மா, பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி முதல்வர் முனைவர் வீரமோகன், பேராசிரியர்கள், மாணவிகள் ஆகியோரும் கலந்து கொண்டனர்.
இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இதன் விளைவாக இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது ஒரு புறம் என்றால், செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்தி விளைவிக்கப்பட்ட உணவு தானியங்கள், காய்கறிகள், பழங்களை வாங்கும் ஆர்வமும் மக்களிடையே அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த திருமதி பாக்கியவதி இயற்கை விவசாயத்தில் அதிக அளவில் மகளிரை ஈடுபடுத்தும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறார். அவரை சந்தித்து இது குறித்து நாம் கேட்டபொழுது இயற்கை விவசாயத்தில் தாம் ஈடுபட்டது குறித்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு செயற்கை உரம் போட்டு விவசாயம் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 2012 இயற்கை விவசாயம் மாறிட்டோம். இயற்கையாக செய்யறதுனால நல்ல சத்து உள்ள உணவாக இருக்கும், மருந்துக்கு போக வேண்டிய வேலை இல்லை, உடல் நலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நாங்கள் இதுக்கு மாறணும். எங்கூட 3 ஏக்கர் இருக்குது. எங்களுக்கு 3 ஏக்கரும் இயற்கை விவசாயம் தான். இதை வந்து என்னன்னு கேட்டால், எங்கள் ஊருக்கு நான் ஃபஸ்ட்டு இயற்கை விவசாயம் சர்டிஃபிகேட் கிடையாது, ஆனால் என் பொருள்லாம் சேல்ஸ் ஆகிடும். ஏன்னு கேட்டால் பக்கத்தில் எல்லாம் பார்க்குறாங்கல்ல. அதில் வந்து மாப்பிள்ளை சம்பா, ஜீரக சம்பா, கருப்பு கவுனி, வெறும் நெல் தான் வைப்போம். தானியத்தில் வந்து அதில் உளுந்து, எள்ளு, பூவு, மணிலா எல்லாமே எங்கள் ஃபீல்டில் செய்வோம். இப்போ செஞ்சுக்கின்னு இருக்கிறோம். பூ, மணிலாம் போட்டிருக்கிறோம். எல்லாம் ஆர்கானிக் தான். சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ட்ரைனிங் வந்து கேவிகேவில் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம விவசாயத்துறையிலையும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இதை எப்படின்னா இருக்கணும். அது மட்டும் இல்லாத நாங்கள் ஹைதராபாத்து, அதுக்கு அடுத்தது வந்து தஞ்சாவூர் இதெல்லாம் போயிட்டு ட்ரைனிங் எடுத்துன்னு வந்தோம். அந்தமானுக்கு போயிட்டு இயற்கை விவசாயம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இயற்கை விவசாயத்தை நாம் எப்படி செய்யலான்றதை அதையும் போயிட்டு பார்த்துன்னு வந்து இப்போ இங்கே இயற்கை விவசாயம் செஞ்சுன்னு இருக்கிறோம். நாங்கள் வந்து இது வரைக்கும் நான் வந்து ஒரு 1000 பேரை உருவாக்கி இருக்கிறேன். அதுக்கடுத்து அந்த மண்புழு உரம், பஞ்சகாவியா, தசகாவியா இதெல்லாம் இந்த இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு அதையும் நாங்கள் வந்து ட்ரைனிங்காக கற்றுக் கொடுத்துன்னு இருக்கிறோம். இது ஒரு தொழிலாகவும் செய்யலாம். இயற்கை விவசாயத்துக்கு விவசாயமாக அந்த உரமும் கிடைக்கும். அது ஒரு நல்ல வருமானமும் இருக்குது. அதில் இயற்கை விவசாயம் செய்கிறது வந்து அது வந்து வாங்கி போகிறதுக்கு ஆள் நிறையவே இருக்கிறாங்க. நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம், இதை நம்ம என்ன செய்யறதுன்னு கிடையாது. அதை வாங்கி போகிறதுக்கு நிறைய பேர் இப்போ கொடுக்கல. நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு எதிர்பார்த்துனுக்குறாங்க. நம்மளால் முடியல. ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ அந்த கஷ்டம் தெரியல. இப்போ வந்து அதில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 40 மூட்டை எடுக்கலாம். மருந்து அடித்து எல்லாம் செஞ்சோம்னா. இந்த ஆர்கானிக்னு வந்தோம்னா 30 மூட்டை, 25 மூட்டை அதான் வரும். ஆனால் அந்த விலையோடு இது நம்ம அதிகமாக விற்கலாம். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கின்னு வராங்க. நான் வந்து மணியில் என்ன போடுவேன், நான் உழவர் சந்தைக்கு எடுத்துன்னு போவேன். அது பொருளும் தரமாக இருக்கும், நல்லா ஈல்டு வரும். அவங்க விளைச்சல் அதிகமாக எடுத்து பழகி போயிட்டாங்க. உரத்தெல்லாம் கொட்டிட்டு அவங்க நிறைய எடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா இதை எடுத்துன்னு போய் போடணும். இது நாறுதா, இந்த வன்புழு உரம்னா போடணும்ல. போடும்போது நாருமா என்ன செயற்கை உரம்னா 10 கிலோ 10 கிலோ வாங்கி போய் அப்படி தூவிட்டு வந்துடுவாங்க. இது ஒரு 30 கிலோ போடணும். இப்போ இங்கே கடை வச்சுருக்காங்கல்ல, இந்த உரக்கடைனா அதை கவர்மெண்ட்டே எடுத்து இப்போ மண்புழு உரம் தயாரிக்கிறோம், அங்கேயே எடுத்து வைங்க. இங்கே நம்ம வீட்டில் இருக்குது, நம்மளுக்கு ஒரு 10 பேருக்கு தெரியும். அங்கே வச்சு 1000 பேருக்கு தெரியும். மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. நீங்கள் வந்து போகணும்னு சொல்ல அவசியமே கிடையாது. இப்போ தேடுறது தான் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இப்போ எங்களை கொண்டாந்ததே அரசு தான். இப்போ நிறைய பேர் சொன்னால் கேட்க மாட்டாங்கல்ல. இந்த விவசாயம் செய்யுங்கன்னா யாரும் செய்வாங்க. இப்போ நாம் போயிட்டு சொன்னோம்னா இவங்க செய்கிறாங்க. இப்போ எங்கள் ஃபீல்டில் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டோன்னே இவங்க செய்கிறாங்க, தரமாக இருக்குது பொருள் அன்னு சொல்லிட்டு எல்லாம் செய்கிறாங்க. நான் வந்து பேச்சுங்கன்னா என்னை கூப்பிடுவாங்க, நான் போய் பேசுவேன். எங்கள் ஃபீல்டில் இட்டுன்னு வந்து காட்டுவாங்க. அதேமாரி இந்த ட்ரைனிங் வரலாம் இப்போ காரைக்கால்லாம் இருக்குதுங்களே, அந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் எங்கிட்ட வந்து கிளாஸ் எடுத்துன்னு போவாங்க. நான் ஒரு வருஷத்துக்கு 3 பேட்சுக்கு நான் சொல்லி தருவேன். ஒரு பேட்சுக்கு 50 பேர் வருவாங்க. நாங்கள் வந்து ஒரு நிறுவனம் ஒன்று பாண்டிச்சேரி அரியாங்குப்பம் பெண்கள் உணவு உற்பத்தியாளர்கள் நிறுவனம் ஒன்று ஆரம்பிச்சிடும். அதில் வந்து விவசாய பெண்கள் இருக்கணும். இப்போ வந்து நாங்கள் 750 பேர் சேர்ந்துருக்குறோம். கரிக்கலாம்பாக்கம், அபிஷேகப்பாக்கம், பாகூர், கரியமாணிக்கம், மடுகரை, மொளப்பாக்கம், பண்டேஸ்வரனூர், அதுக்கு அடுத்தது ஏம்பலம், முருங்கப்பாக்கம், அரியாங்குப்பம், நிறைய ஊர் இருக்குது. 26 கிராமமும் இது உள்ளே இருக்கணும். அதில் வந்து டைரக்டர் தேர்ந்தெடுத்தோம். 26 கிராமத்தில் 10 ஊரில் ஒரு டைரக்டர் தேர்ந்தெடுத்தோம். ஒரே இடத்துல இருக்கக்கூடாது சொல்லி 10 ஊரில் எடுத்தோம். அதில் வந்து நான் தலைவராக இருக்கேன். அது பாண்டிச்சேரியில் பெண்கள் 750 பெண்கள் இது வரைக்கும் ஒரு சரித்திரமே கிடையாது. நாங்களும் அந்த மாதிரி பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது வேணும் எங்களும் கேட்டால் அதை உடனடியாக செய்து கவர்மெண்ட் ரெடியாக இருக்கிறாங்க. இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கூடயே இருக்கும். நம்மளை வந்து அவங்க உருவாக்கி விடுறாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க 5 வருஷத்து வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. அதில் வந்து சேர உறுப்பினர் 2000 போடணும். கவர்மெண்ட்டில் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் 2000 கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் 2000 தராங்க. 4000 ஒரு உறுப்பினருக்கு கொடுக்குறாங்க. அதை வந்து சேர்ந்து நம்ம ஒன்றா கூட்டமைப்பாக இருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லை, தனிநபர் லோன் தராங்க. அவங்க வந்து பொருளை வந்து பதப்படுத்துதல். இப்போ அரிசியாக இருக்குது, அதில் அரிசியில் என்னென்ன செய்யலாம், அது மாதிரி புட்டு, அது மாதிரி அதுக்கு மிஷினும் தராங்க. அந்த இடத்த வந்து அதை பதப்படுத்தி வச்சு விற்கணும். அவ்வளோதான். அரிசியாக விற்கக்கூடாது. பொருள் நம்ம செய்கிறது இப்போ வடகம் போடுறாங்க,
வத்தல் போடுறாங்க. இதெல்லாம் நாமளே செஞ்சு எடுத்து அங்கே வச்சா அது நல்லா சேல்ஸ் ஆகும். அது மாதிரி எண்ணத்தில் இருக்குது. பெண்கள் சும்மா இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு தொழில் பண்ணால் அவங்க முன்னேறணுன்றதுனால இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு இதை பயன்படுத்து. இப்போ ட்ரைனிங் வந்து சேலம் போனோம். அங்கே அந்த எஃப்இஓ எப்படி செய்கிறாங்க, நாங்கள் எஃப்இஓனா என்ன அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போனோம். அதெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். அதுக்கடுத்து தஞ்சாவூருக்கு இப்போ உணவு பதப்படுத்துதல் பெரிய இடம் அது, அங்கேயும் போய் பார்க்கணும். நானும் பார்த்துட்டு வந்துட்டேன். நம்ம கவர்மெண்ட் அனுப்புனாங்க, அப்போ போய் பார்த்தேன். இப்போ மக்களுக்கு போய் எங்கே காட்டணும்ல, மக்களே அதை போய் புரிஞ்சாதான், அதை பார்த்தா தான் நம்ம அடுத்தது என்ன செய்யணும். அது மாதிரி நம்ம எங்கேயும் ஒரு மிஷின் வாங்கி போடணும். இப்போ அவுளி இடிக்கிற மிஷினில் வெளியே தான் போக வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி ஒரு பெரிய பெரிய லெவலில் மிஷின் வாங்கி போடணும்னா கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குதுல்ல, இந்த காசில் வாங்கி போட்டு செய்யலாம் ஒரு ஐடியா இருக்குது. அரியாங்குப்பம் உழவர் சந்தையில் இடம் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல நாங்களே அதை அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணி அதில் சூப்பர் மார்க்கெட் மாரி எல்லாமே கிடைக்கிற மாரி ஒருத்தங்க வந்தாங்கன்னா இயற்கை மார்க்கெட்டு, அதில் வந்து சாப்பாடு சாப்பிட்டு போகணும், அவங்க தேவையான உணவு வாங்கி போகணும், அவங்க வீட்டுக்கு உபயோகப்படுத்த பொருள் வாங்கி போகணும். அது மாதிரி ஒரு பெரிய லெவலில் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்பாடு செஞ்சுன்னு இருக்கிறோம். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.